இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக தாவேகா கட்சியினர் குற்றம் சாட்டிவிட்டு ஸ்டாலின் குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறார் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றார். அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. அதாவது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஆலோசனைப்படி, உத்தரவுப்படி செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் தாவேகா எம்எல்ஏகளிடம் பேசுகிறாங்க, எப்படியாவது இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 முதல் 50 கோடி வரைக்கும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதற்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது, கைது நடவடிக்கையும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு நடைபெறுகின்ற அரசியல், தமிழ்நாட்டு அரசியலில் விதவிதமான காட்சி அமைப்புகள். ஏன்னா இப்போ நடக்கிறதே ஒரு திரைப்பட ஷூட்டிங் போல, ஸ்க்ரீன் பிளே நடத்துகிற மாதிரி, காமெடி சீன் வர மாதிரி, இந்த சீன் அந்த சீன் எல்லா சீன் வர மாதிரி இப்போ ஒரு சீனை உருவாக்கி வைத்திருப்பது தாவேகா. இப்போ தாவேகாவுக்கு இது என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏதாவது பழியை சுமத்திக்கிட்டு ஏதாவது இருக்கணும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஊத்தங்கரை எம்எல்ஏ தான் இது சம்பந்தமாக திடீர்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார். டாக்டர் இளையராஜா எங்கள் சென்னையில் கொடுக்குறார் கம்ப்ளைண்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நிர்மல்குமார் பேசலாம், அவர் பேசலாம், இவர் பேசலாம், சும்மா இந்த கதை பேசுறது வேணாம். நிர்மல்குமார் டீம் மற்றபடி நம்ம என்ன கேட்குறோம், இளையராஜாவுடைய கம்ப்ளைண்ட்டை படி. அந்த இளையராஜாவுடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுங்களா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்பீக்கர் மேலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருமா, அதுக்கு நீ ஆதரவாக இருந்தால் உனக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு திருநாவுக்கரசுன்ற ஒருத்தர், எனக்கு எல்லா கட்சியிலும் வேண்டியவர்கள் இருக்கிறார்கள், அதனால் நான் இதை எனக்கு திமுக சார்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உனக்கு அதை செய்வேன், இதை வாங்கித்தரேன், அதை வாங்கித்தரேன், ஸ்பீக்கர் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஓட்டு போடுன்னு தான் முதல்ல அந்த திருநாவுக்கரசு பேசுகிறதாக எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் அவருடைய புகாரில் லெட்டரில் போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காரு. போலீஸ் அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. அப்படி என்கொயரி பண்ணும்பொழுதும் கூட இந்த திருநாவுக்கரசும் திருநாவுக்கரசுக்கு வேண்டியவர்களாக இருந்தால் அவரோடு இருக்கக்கூடியவர்கள் யாரும் ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் அவங்க அந்த தொடர்பு எதுவுமே ஒன்றுமே இல்லை. ஏன்னா போலீஸ் விசாரணை சுற்றி பார்த்துச்சு. அதுக்கு பிறகு அவங்களுடைய உறவினர், இவருக்கு தெரிந்தவர், நண்பர் என்பதெல்லாம் ஒரு நீட்டு கூட்டி கடித்தல் கணக்கு போடுற மாதிரி போட்டு எங்கே போயிருக்காங்க, என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜியுடைய பேர்கிட்ட போயிருக்காங்க. மற்றபடி இந்த கம்ப்ளைண்ட்டில் புகாரில் இதான் இருக்குது. அந்த புகாரின்படி நாங்கள் இப்படி பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த நபர்களுக்காக சொல்லுவோம், வெளிப்படையாக தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான, சும்மா இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அதுக்காக சொல்கிறோம். ஆனால் இவர்கள் இன்றைக்கு பத்திரிகைகளில் பெரிய பெரிய செய்தி, தலைப்புச் செய்தியாக போட்டு என்ன அதில் இருக்குது, புகாரில் இருக்கிறது நான் சொன்னது மட்டும்தான். கடைசியாக போலீஸினுடைய போலீஸ் என்கொயரி பண்ணிக்கிட்டு வரும்பொழுதும் கூட இறுதியாக அந்த என்கொயரியில் முடிக்கும் பொழுதும் என்ன சொல்கிறாங்க, மிக தெளிவாக அந்த என்கொயரியினுடைய முடிவில் கூட நானே படித்து உங்களுக்கு காட்டுகிறேன். சோதனையின் போது நீண்ட நேரமாக எந்த வழக்கிற்காக கைது செய்யப்பட்டனர் என்பதை தெரிவிக்க போலீசார் மறுத்தனர். யார், இந்த திருநாவுக்கரசு கூட இருந்து 3 பேர் 4 பேர் இளைஞர்கள்லாம் எல்லாம் சின்ன வயசு எல்லாரும் கை செஞ்சுருக்காங்க. அவர்கள் திமுக பேரை பயன்படுத்தி இல்லை வேறு யாரையாவது பேரை பயன்படுத்தி ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இந்த எம்எல்ஏ கிட்டேருந்து பேரம் எதையோ பேசி வேறு கதை கொண்டு உருவாக்குறதுக்கு பேசியிருக்கலாம். பண விஷயங்கள் என்கின்ற பொழுது ஸ்பீக்கர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்காக ஒரு எம்எல்ஏவுக்கெல்லாம் 35 கோடி 40 கோடி கொடுக்கணுன்றது இதுவரைக்கும் யாருமே நினைத்து கூட பார்க்காத ஒரு கற்பனை கதை. இந்த கற்பனை கதையை விற்பனை செய்வது தாவேகா. அந்த தாவேகாவினுடைய எம்எல்ஏவாக இருக்கிற டாக்டர் இளையராஜா
இளையராஜாவினுடைய புகாரில் போலீஸ் விசாரணை மிக தெளிவாக பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த பிரச்சனை முடிஞ்சதில் திமுக மேல் பேச வேண்டிய தலைவர் ஏன் சொன்னார் தெரியுங்க? முதல்வர், எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு இது எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் வீழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனையில் இப்போ நடிகர் விஜய் செய்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் பாருங்களேன், பெரிய காரியங்கள் பெரிய நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் கூட அவர் பாட்டுக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கார். இப்போ கடலூரில் விடுதலை போராட்ட வீராங்கனை போராளி அஞ்சலை அம்மாள் எங்களுடைய போராளி, அவங்க அதை நினச்சி நாங்கள் பெருமைப்படுவோம் கடலூர்காரங்க. அப்படிப்பட்ட அஞ்சலை அம்மாவை இவர் நடிகர் விஜய் விவரமே இல்லாமல் சொல்கிறார், நீதிமன்றத்திற்கு அவர் அந்த அம்மையார் பேரை வைப்பேன். ஒரு மாநில அரசாங்கம் நீதிமன்றத்துக்கெல்லாம் பேரெல்லாம் வைக்க முடியாது. அது கூட தெரியாமல் ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இஷ்டத்துக்கும் உளறிக்கிட்டு இருக்கார். எதுக்காக இதை நான் ஒரு சாதாரணமாக எதுக்கு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் தன்னை முதலமைச்சராக இருக்கிறோம் என்பதை மறந்துட்டு ஆதவ் அர்ஜுனா என்ற நபர் கோடிக்கணக்கான பணத்தை வைத்து கொண்டு பேரம் பேசுவதிலிருந்து நாடகம் ஆடிக்கொண்டு நடித்து கொண்டிருக்கிறது நடக்குது. திமுக மேலே போடுற பழி என்பது கடுமையாக மறுக்கிறோம். முதல்வருக்கு இது அவசியம். எங்களுடைய மக்கள் முதல்வர் என்று நாங்கள் குறிப்பிடுகிற எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதிக்கு இது எந்த விதத்திலையும் அவர் தொடர்பும் இல்லை. அவருக்கு எதிராக யாராவது சொன்னால் கூட அவர் உடனடியாக இம்மிடியட்டாக கண்டிப்பார். ஏன்னா நடைபெற்றிருக்கிற இந்த அரசாங்கம் ஒழுங்காக முறையாக இதை செய்தால் பாருங்கள், மக்கள் நம்மை நம்பி இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் நாம் தான் மக்களுக்கு செய்தாக வேண்டும். அந்த பணியில் இறங்குங்க, மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னால் இவர் இதை கொடுக்குறாரு அதை கொடுக்குறாருன்றதெல்லாம் பிளான் பண்ணி செய்கிறாங்க. நிர்மல்குமார் சொல்கிறாரு, 5 ஆண்டுகளாக கொள்ளையடித்தவர்களால் சும்மா இருக்க முடியல, குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க எம்எல்ஏக்களை விலை பேசுகிறாங்க. இதை மனசில் வச்சு தான் இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு ஸ்டாலின் சொல்லி வந்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நிர்மல்குமார் போன்றவர்களை நம்ம எதில் சேர்க்கறதுன்னே நம்ம தெரியல. ஏன்னா உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் இதுக்கு முந்தி இருந்த நிலைப்பாடுகள் ஏதாவது புரியுமா? 5 ஆண்டு காலத்தில் இதை அடித்தாங்க. உன்னுடைய தலைவராக இருக்கிறீங்கள, நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல, இப்போ இன்னைக்கு சேர்த்து இருக்கீங்கல்ல, யாரை சேர்த்தீங்க? இன்னைக்கு 2 பேர் ஒரே பேரில் இருக்கவங்க 2 பேரை சேர்த்தீங்கல்ல, அவங்க யார்? கொகைன், போதை மருந்து கடத்தலில் மாட்டியவர் தானே விஜயபாஸ்கர். ஒரு விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர் அங்கே லஞ்சம் வாங்கி பதவி போஸ்டிங்ஸ் போட்டு கொடுத்ததில் அங்கே மாட்டியிருக்கிறது. இது போதைப் பொருள் கொகைன்ல கிட்டத்தட்ட 1000 கோடிகள் இருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு சொந்தக்காரரை கட்டி பிடிச்சிக்குவார் நிர்மல்குமார். கட்டி பிடிச்சிட்டு வாங்க எல்லாரும் வாங்க, நாம் எல்லாரும் ஒன்றாயிடுவோம். ஒன்றாயிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழுக்காக பாடுபடுகின்ற அந்த திமுகவை இல்லாமலாக்கும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவுடைய குரலாக நிர்மல் பேசுகிறார். அவ்வளோதாங்க. இதில் எந்த விதத்திலும் நீ இது வரைக்கும் திமுக மீது நான் பளிச்சுன்னு சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கம்ப்ளைண்ட் ஊழல் புகார் என்று சொல்லி நீங்கள் போட்ட வழக்கு எந்த வழக்காவது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி நிரூபிக்கப்பட்டு அப்படி இருந்தவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் இதற்கு பதிலை சொல்லி அதற்கான அப்பீலை சொல்லி சரியான முறையில் தன்னை நிரபராதி என்று நிரூபித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். யூனியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. எதுக்காக இதை சொல்கிறோம்னா, சும்மா திமுகனா எதையாவது ஒன்று சொல்லிடலாம். உன் கூட இருக்கிற கூட்டமே கொள்ளைக்கார கூட்டம். அதிமுகவிலிருந்து அத்தனை பேரையும் இழுத்து அரவணைச்சிக்கிட்டு போறீங்கன்னா கொள்ளையடிக்கிற கூட்டத்துக்கு சொந்தக்காரனா இருக்க. நீ மைனாரிட்டி, நாட்டுக்கு நல்லது செய்யாத கேடு செய்கிறீங்க. அதனால நீண்ட காலத்துக்கு உண்மையான மனசு உள்ளவன் நியாயவாதிகள்லாம் உங்களை ஆதரிக்க மாட்டாங்க தொடர்ந்துன்ற நம்பிக்கையில் எங்கள் முதல்வர் எங்கள் மக்கள் முதல்வர் தலைவர் தளபதி சொன்னதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. நிர்மல்குமார், நீ தான் ஊழல் பெருச்சாளிகளோடு சுற்றிக்கிட்டு இருக்கிற, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம் பேசும்பொழுது தாவே காட்சியை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கில் திமுக சில முயற்சிகள் நடத்துது. இதுதான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி சீக்கிரம் கவிழும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. பின்னணி என்னங்கிறது இப்போ தான் புரியுது அப்படிங்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, தாமாக, அதாவது
இதுக்காக தீவிர முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கான கைது நடவடிக்கை நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இடதுசாரிகளை தவிர மற்ற கட்சிகள் இது போன்ற விஷயங்கள்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி போகிறது வந்து கடந்த காலங்களில் நடந்திருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலை போகிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்பாக யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கணும், அரசு சட்டப்படி தண்டனை பெற்று தரணும் அப்படின்னு சொல்றாரு. தோழர் சண்முகம் இருக்கிற நிலையில இருக்கிற தொடர்பில் தன்னை வந்து அப்பப்போ வெளியில காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக பேட்டிகள் கூட அவர் கொடுத்துட்டு இருக்கிறதா கூட நம்ம சொல்லலாம். இப்போ அவர் சொன்னதனுடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் இப்படி செய்தால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாருல. அப்படி சொல்லும்போது இப்போ அவரோடு சேர்ந்துகிட்டு இருக்காருல வைகோ, அந்த வைகோ சொன்ன அந்த சொல்லுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறாரு? அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்களேன். சண்முகம், தோழர் சண்முகம் அவர்கள் நம்ம மரியாதைக்குரிய சிபிஎம், அந்த பொது உடைமை இயக்கத்தில் இப்படிப்பட்டவர் ஏன் இப்படிலாம் பேட்டி கொடுக்கணும்? அந்த பேட்டியில் நீங்கள் என்ன ஆதாரத்தை சொன்னீங்க? என்ன இதை நடந்துட்டுதுன்னு ஆட்சி கவிழ்க்க போகிறாங்க, ஆட்சி கவிழ்க்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க, எதை வைத்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் செய்து கொண்டிருப்பதும் நீங்கள் சொல்லி கொண்டிருப்பதும் எல்லா வகையிலும் ஒரு அரசியலுக்காக ஏதோ ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக சொல்கிறீங்களே தவிர உங்களுடைய சிபிஎம்மினுடைய கருத்தை சிபிஐ கூட ஏற்றுக்காது. இவங்க பொது உடைமை இயக்கத்தில் கூட மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா தோழர் சண்முகம் அவர்கள் கற்பனையாக ஒன்று சொல்கிற மாதிரி மேம்போக்காக சொல்கிறது அப்படியே. அதனால் இந்த ஆட்சி அப்படியே கவிழ்த்துட்டு ஆட்சிக்கு வரணும்னு பிளான் பண்ணி அப்படி செய்கிறாங்கன்னு அரசியலில் நியாயபூர்வமாக நாம் எடுத்த நடவடிக்கைகள்லாம் இன்றைக்கி சொல்லலை, நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய இயக்கத்தில் தோழமையோடு இருந்த கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள், அந்த தோழர்கள் சட்டப்பேரவையிலே உரையாற்றிய அந்த வேகம், அந்த பதிவுகள், அந்த பதிவுகளையும் எடுத்து ஒரு தடவை தோழர் சண்முகம் படித்து பார்க்கணும். எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எந்த விதத்திலும் அவர் சொல்லிய வார்த்தைகள், அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் போய் படித்து இன்னொரு தடவை பாருங்கள். படித்து பார்த்தா தான் தெரியும். அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இத்தனை நாட்களாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி என்ற பேரில் இன்னும் வந்து ஒரு ஆட்சியே சரியாக அமைக்கலை, ஒரு அசம்பிளியே சரியாக நடத்தலை. எல்லா வகையிலையுமே தமிழ்நாட்டில் புதுசாக ஆட்சி அமைச்சதற்கு பிறகு இவர்கள் ஏன் இப்போ தோழர் சண்முகம் இருக்கிறார், தோழர் சண்முகம் போய் முதலமைச்சரை பார்த்து அவர்கிட்ட சில பெட்டிஷன் கொடுத்து அறிவுரை சொல்ல வேண்டியதானே? ஏன் இதை செய்கிறீங்க, ஏன் அதை கேட்குறீங்கன்னு. மேகதாதை பற்றி போய் பேசுறதுக்கு எங்கே போனீங்க தோழர்? உங்களுடைய கூட்டணி காங்கிரஸ். இப்போ நீங்கள் சும்மா எல்லாத்தையும் விட்டு விலகிட்டு ஓட முடியாது. திமுக மட்டும் நீங்கள் குற்றம் சொல்லிட்டோன்னு அப்படியே பெருமை பேச முடியாது. உங்களுடைய தோழமை கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் தானே அங்கே இருக்குது. அந்த கட்சிக்கிட்ட ஏன் பேசக்கூடாதா? நீங்கள் உங்கள் முதலமைச்சரை வச்சுக்கிட்டு பேசக்கூடாதா? நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்காக செய்யுங்க சார். இது வந்து அரசியலில் நாங்கள் மாநில அரசு மக்களுக்கு நல்லது செய்யாமல் நாடகம் ஆடுது, நடிக்குது, யூனியன் கவர்மெண்ட்டை கேட்க வேண்டியதை சரியாக கேட்க மாட்டேதுன்ற குறைகளை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோம், நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க. தோழர் சண்முகம் அவர்கள் அவருடைய கடமையை அவர் செய்யாமல் வேறு வேலையை பார்ப்பது போல இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் சொல்ல முடியும். பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இந்த நிலையில் ஜூலை 30 இடைத்தேர்தல் அப்படி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 7 தொகுதிகள் இப்போ காலியாக இருக்குது. அதற்கான அறிவிப்பு வெளியாகலை. பொதுவாக தேர்தல் நடைமுறை அது எப்படி சார்? இப்போ இடைத்தேர்தல், அப்போ இங்கே வந்து தொகுதி காலியாக இருக்குது, தேர்தல் அந்த காலியாக இருக்குதுன்னு சொல்லி அறிவிச்சாச்சு. பொதுவாக மற்ற மாநிலங்கள் எங்கே இடைத்தேர்தல் நடந்தாலும் ஒன்றா தான் நடத்துவாங்களா, இல்லை தனியாக நடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டா? எப்படி இது? சட்டப்படி தேர்தல் ஆணையம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மறைவோ இல்லை வேறு ராஜினாமா செய்வதோ அதன் காரணமாக காலியாச்சுன்னா 6 மாதத்திற்குள்ளாக அங்கே வந்து தேர்தலை நடத்தியாகணும். ஏன்னா மக்கள் பிரதிநிதியாக இருப்பது வந்து மக்களுக்கான அந்த வாய்ப்பு இருந்தாக வேண்டும். அது சட்டம். தேர்தல் ஆணையம் அதனுடைய கடமையை செய்யணும். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் சரியாக இருந்தால், இப்போ மற்ற மாநிலங்களில் நடக்குது அப்படின்னும் போது ஏன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இவர்கள் செய்து கொண்டிருப்பது எந்த ஆட்சி முறை? அமித்ஷாவினுடைய ஆட்சி நடக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இது நடக்கிறது எல்லாமே பிஜேபியினுடைய வேலைன்னு நாங்கள் சொல்கிறோம்.
இந்த திட்டம் போட்ட உள்ளீடாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் காரணமாக எல்லா வேலையும் பார்க்கறது திமுகவை எதிர்க்க வேண்டும், அதுக்காக எத்தனை ஆயிரம் கோடிகள் ஆனாலும் செலவு பண்ணலான்னு முடிவெடுக்கிறதும் அவங்க தான். அந்த முடிவுக்கு ஏற்ப இங்கு விலை பேசப்பட்டு நிறைய பேர் எதிர்பாராத நபர்கள்லாம் போறதும் அப்படித்தான். இப்படி தமிழ்நாட்டினுடைய அரசியலையே மிகப்பெரிய அளவிற்கு மோசடித்தனம் செய்து கொண்டிருப்பது நம்ம பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் போன்றவர்கள் பேச்சு. இந்த பேச்சுக்கு இங்கே ஒரு கூட்டம் நடக்குது. தேர்தல் ஆணையம் என்பது எப்பொழுதும் போல சரியாக இருந்திருக்குமே. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மற்ற மாநிலத்துக்கு அறிவிக்கும் போது நம்ம மாநிலத்திற்கும் காலியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு அறிவிக்கலாம். அறிவிக்கவில்லை என்கின்ற போதே நமக்கு ஏற்படக்கூடிய ஐயம் என்பது ஏன், எதனால், என்ன சட்ட சிக்கல்? ஒன்றும் கிடையாது. அறிவிச்சு நடத்தலாம்ல, ஏன் நடத்தலை? அவர்களுக்கு மேலே இருக்கின்ற மோடி அமித்ஷா கூட்டத்தினுடைய அனுமதி கிடைக்கல. இந்திய துணைக்கண்டத்தில் சுயாட்சி அதிகாரம் கொண்டிருக்கிற தேர்தல் ஆணையத்தையும் தங்கள் கைப்பிடியில் வைத்திருக்கின்ற யூனியன் கவர்மெண்ட் என்பது இந்த கேள்வி நீங்கள் கேட்டதுனால அதுவும் வெளிப்படையாக தெரியுது. ஆக எல்லா வகையிலுமே தமிழ்நாட்டை சுற்றி ஒரு வளையம் போட்டிருக்கிறார்கள். அந்த சுற்றி போடுகின்ற வளையத்தில் இதுவரையில் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் யாரும் உள்ளே நுழைய முடியாமல் மிக தெளிவாக அரசியல் நடத்தியது பாதுகாப்பாக இருந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சராக எங்களுடைய தலைவர் இருக்கின்ற போது எதுவுமே அவர்களால் பண்ண முடியல. ஆனால் இப்போ இப்படியும் அப்படியுமாக காட்சி தருகிறார் போல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வந்துட்டு காங்கிரஸ் போன்ற எல்லாரையும் அவங்க கூட சேர்த்துட்டு தமிழ்நாட்டில் வேறு விளைவுகளை உருவாக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதை கூட செய்வது மேலே இருக்கிற கூட்டம் தான். அதனால தான் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டை விட்டு விட்டு நடத்துது. கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.